இங்க வம்சின்னு ஒருத்தன் நித்யான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு பேச்சு கொடுக்க இவனும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு தனியா கீழே போய் படுத்துக்கிறான். இதை பார்த்த நித்யா கூச்ச சுபாவம் போல கொஞ்ச நாள் டைம் எடுக்கும்னு நினைச்சிட்டு விட்டுறான். ஆனா அவன் எப்பவுமே இவ பேசும்போதெல்லாம் வேற ஏதாவது பேசி அவாய்ட் பண்ணிடுறான். அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ரோட்ல போக இவ அவன் கிட்ட பேசிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போன்னு கம்பல் பண்ண அவனும் வீட்டுக்கு வரான். அந்த ஃப்ரெண்டை பார்த்த வம்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அவன் கையத்தோட ஜிம்முக்கு போறியான பாடியத்தோட தொடர்ந்து அவன் கிட்ட ஃபிளட் பண்றான். அப்போ சடனா நித்யா வந்ததும் நார்மல் ஆகிட அந்த ஃப்ரெண்டும் காஃபி சாப்பிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் அந்த பையன் நித்யாவுக்கு கால் பண்ண இவன் அந்த கால் அட்டன் பண்ணி மறுபடியும் அவன் கிட்ட ஃபிளட் பண்ண நித்யா வந்து போனை வாங்கி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா. அப்போ அவன் நித்யா கிட்ட அவளோட புருஷன் நடந்துகிட்டதெல்லாம் சொல்ல நித்யாவுக்கு கோவம் வந்து உன்னை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டதே தப்பா போச்சு, எப்படி என்னோட புருஷனை நீ அப்படி சொல்லுன்னு சண்டை போட்டு போனை வச்சிரு. அவன் கிட்ட என்னதான் இவ அவளோட புருஷனை விட்டு கொடுக்காம பேசினாலும் இவளுக்கே அவன் மேல கொஞ்சமா டவுட் வருது. அன்னைக்கு நைட்டே டெஸ்ட் பண்ணி பாப்போம். இவ கீழே தூங்கிட்டு இருந்த வம்சி பக்கத்துலயே இவ போய் படுத்து அவன் மேல காலை தூக்கி போட உடனே அவன் இவளை கண்டபடி திட்டி மேல படுக்க சொல்லி மறுநாள் நித்யா வம்சி கிட்ட எல்லாரும் என்கிட்ட என்ன எப்போ குழந்தை பெத்துக்க போறேன்னு கேக்குறாங்க, வா நம்ம ஹனிமூன் போலாம்னு சொல்ல உடனே வம்சி கோவப்பட்டு நீ எதுக்கு அடி போறேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு கே, என்னோட அம்மா அப்பா நான் கேன்னு தெரிஞ்சோம் என்ன ஃபோர்ஸ் பண்ணதால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு நித்யா ஷாக் ஆகுறா. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதால தான் பல பொண்ணுங்க வேற ஒருத்தங்க கூட ஓடிடுறாங்க. ஆனா அப்பவும் இந்த சொசைட்டி பொண்ணுங்களை தான் குறை சொல்லுது.